ஈரமாசி ஹெத்தை அப்படிங்கிறவங்க யாரு, இந்த ஹெத்தை பண்டிகை ஏன் கொண்டாடுறாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம என்டையர் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லயே இல்லாத ஒரு பெருமை இந்த ஜெயலலிதா ஹெத்தை ஃபெஸ்டிவல்ல மட்டும், அதுவும் காரக்குறை கெண்டா ஹப்பா இங்க மட்டும் ஏன் இந்த குண்டு மிதிக்க ஆச்சரியம் மூட்டக்கூடிய அதிசயத்தக்க சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. எல்லா ஊர்களையும் செலிப்ரேட் பண்ணாத ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இந்த ஜெயலலிதா இருக்கிற ஃபெஸ்டிவல்ல செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த என்டையர் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல செலிப்ரேட் பண்ற ஹெத்தை ஃபெஸ்டிவல்ல வேற எங்கேயுமே நடக்காத நிகழ்வு. வேற எந்த கோயிலையும், ஹெத்தை கோயிலையும் சரி, வேற எந்த ஹெத்தை பண்டிகையிலையும் சரி, ஹெத்தைக்காரங்க ஹெத்தை கோயில்ல தீக்குண்டம் இறங்கி இதை செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. எந்த ஊர்லயும் செய்யாத அந்த தீக்குண்டம் இறங்குற விழாவை இந்த பர்டிகுலர் ஊர்ல மட்டும் தீக்குண்டம் இறங்குறது காரணம் என்ன? இப்ப இருக்கிற யங்க ஜென்ரேஷனும் சரி, இனி அடுத்தடுத்து ஃபியூச்சர்ல வரப்போற யங்க ஜென்ரேஷனுக்கும் சரி, இந்த விஷயங்கள் நிச்சயமா தெரியணும். முக்கியமான நிகழ்வுகளை வந்து அடுத்தடுத்த சந்ததியினருக்கு எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விஷ் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல். நியூ இயர் வந்தாச்சு அண்ட் பொங்கல் வந்தாச்சு அப்படின்னு அடுத்ததா என்ன வரணும்? எஸ், நீங்க எல்லாருமே நம்ம சேனல்ல ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்னுடைய ஒன் ஆஃப் த ட்ரெடிஷனல் ஈவெண்ட்ஸ் ஆன ஹெத்தை ஹப்பா, ஹெத்தை ஃபெஸ்டிவல். இந்த 1 month ஃபுல்லா ஊட்டி, குன்னூர், கோத்தகிரின்னு என்டையர் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய படகாஸ் வில்லேஜஸ் எல்லாத்துலயுமே இந்த ஹெத்தை ஹப்பா, ஹெத்தை ஃபெஸ்டிவல் ரொம்ப கோலாகலமா ஃபன் ஃபீல்டா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மள பல பேர் இந்த ஹெத்தை ஹப்பாவை நம்ம வருஷம் செலிப்ரேட் பண்ற தீபாவளி, பொங்கல் மாதிரி படகாஸ்னுடைய ஒன் ஆஃப் ஆனுவல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சு ஆச்சரியம் மூட்டக்கூடிய அதிசயத்தக்க சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இது படகாஸ் சமுதாயத்தினர் சேர்ந்தவங்களுக்கே பல பேருக்கு தெரியுமான்னு கேட்டா டவுட்ஃபுல் தான். மேபி முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்ப இருக்க யங்கர் ஜென்ரேஷனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்னே தான் நிச்சயமா சொல்லணும். அமர் சீதைக்கு இடையிலான அந்த ஒரு காதலை வந்துட்டு அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு ஃபேஸ் மூலம், அண்ட் இது எல்லாத்துக்கும் நிகரா எந்த வகையிலும் சலிச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற ஈரமாசி ஹெத்தைங்கிற இந்த அம்மனுடைய காதலும் அவ்வளவு புனிதமா இருந்திருக்கு. இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த என்டையர் நீலகிரியில எல்லா ஊர்லயும் இருக்க படகாஸ் வந்து இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பெத்தலா, பேரகன்னி, எப்பநாடு, கூக்கல்துறை, சின்னக்குன்னூர், தென் ஜெகதலா, ஸோ இப்படி பல ஊர்களில் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணாலும் எல்லா ஊர்களையும் செலிப்ரேட் பண்ணாத ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இந்த ஜெகதலா இருக்கிற ஃபெஸ்டிவல்ல செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க பின்னாடி நீங்க பார்க்கலாம்.
பாருங்க தெரியுதா? ஸோ இங்க வந்துட்டு தீக்குண்டம் இறங்குக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஆக்சுவலா படகால கெண்ட ஹப்பான்னுவாங்க. கெண்ட ஹப்பா இஸ் நத்திங் பட் நம்ம தமிழ்ல பூக்குழி இறங்குறது, பூக்குண்டம் இறங்குறது, தீமிதி திருவிழான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் இவங்க படுகால கெண்ட ஹப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல செலிப்ரேட் பண்ணுற ஹெத்தை ஃபெஸ்டிவலில் வேற எங்கேயுமே நடக்காத நிகழ்வு, வேற எந்த கோயிலையும் ஹெத்தை கோயிலையும் சரி, வேற எந்த ஹெத்தை பண்டிகையிலையும் சரி, ஹெத்தைக்காரங்க ஹெத்தை கோயிலில் தீக்குண்டம் இறங்கி இதை செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. நார்மலாக கோயிலுக்கு வருவாங்க, காணிக்கை கட்டுவாங்க. இந்த கோயில் வந்துட்டு வருஷம் ஃபுல்லாக சாத்தி தான் இருக்கும். வருஷத்தில் ஒரு முறை மட்டும் ஒரு வாரம் கோயில் திறந்திருக்கும். ஸோ எல்லாரும் வந்து காணிக்கையை செலுத்திட்டு சாமி கும்பிட்டு போவாங்க. அதுதான் பல பேருக்கு தெரியும். இதுதான் பொதுவாக எல்லா ஹெத்தை கோயில்களிலும் எல்லா ஹெத்தி ஃபெஸ்டிவல்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இங்கே ஜெகதலால மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யூனிக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில் 5th டே ஆன இன்னைக்கு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, ஜெகதலா ஃபெஸ்டிவல் சார்பாக காரக்குறையில் இருக்கிற ஈரமாசி ஹெத்தையினுடைய இந்த ஹெத்தை மணிமணின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல அந்த அம்மனை கௌரவிக்கிற விதமா இங்க எத்தைக்காரர்கள் எல்லாம் விரதம் இருந்து இந்த தீக்குண்டத்துல தீ இறங்கி அவங்களுக்கு நன்றி செலுத்துவாங்க. அண்ட் இதுக்கு பின்னாடியும் ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. அப்படி எந்த ஊர்லயும் செய்யாத அந்த தீக்குண்டம் இறங்குற விழாவை இந்த பர்டிகுலர் ஊர்ல மட்டும் தீக்குண்டம் இறங்குறது காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரீசன் இருக்கு. அவங்களோட அந்த ஒரு அதீத அன்புனால தாத்தா இறந்து அவர் உடல் தகனம் செய்யும்போது அந்த தீயிலேயே அவங்களும் இறங்கி அவங்களோட உடலை மாய்ச்சிக்கிட்டாங்க, உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க அப்படின்போது அந்த ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வை வந்துட்டு நினைவு கூறுற விதமாகவும் போற்றுற விதமாகவும் அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ற மாதிரியா தான் இந்த ஹெத்தைக்காரங்க இங்க தீக்குண்டம் இறங்கி இந்த கெண்ட ஹப்பாவை செலிப்ரேட் பண்றாங்க. இந்த குண்டம் இறங்கும் போது ஒரு வைப் வரும் பாருங்க. ஸோ அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு வைப்.
இந்த ஹெத்தை ஃபெஸ்டிவல்ல இருக்கிற ஹெத்தைக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 150 பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 ஊர் சேர்ந்து இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்றாங்க. ஜெகதலாங்கிற ஒரு மேஜரான ஒரு பெரிய ஊர். அதுல சுத்தி இருக்கிற காரக்குறை, ஓதநெட்டி, சின்ன பிக்கட்டி, பெரிய பிக்கட்டி, பேரட்டி, மஞ்சதலா, ஸோ இந்த மாதிரியான ஊர்கள்லாம் சேர்ந்து டோட்டலா ஒரு 150 ஹெத்தைக்காரங்க வந்து இங்க 40 நாள் விரதம் இருந்து இந்த ஒரு வாரம் இந்த கோயிலேயே இருந்து இந்த ஃபெஸ்டிவலை பண்ணுவாங்க. அண்ட் அந்த 150 பேரும் குண்டம் இறங்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, 11 பேர் மட்டும்தான் இறங்குவாங்க. அதுக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒருத்தர் ரெப்ரசென்ட் பண்ற விதமா 8 ஊருக்கு 8 பேர். அண்ட் அதையும் தாண்டி ஜெகதலா பெரிய ஊர் அப்படிங்கறதுனால அந்த ஊருக்கு மட்டும் 2 பேர் எக்ஸ்ட்ரா. அண்ட் அதுக்கப்புறமா மெயின் பூசாரி 2 பேர். ஸோ டோட்டலா 11 பேர் மட்டும் தான் இந்த குண்டம் இறங்குவாங்க. உணர்ந்து பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு வேற விதமான ஒரு ஃபீல், ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ மூலமா ஜெகதலா ஹெத்தை ஃபெஸ்டிவலை பார்த்து நிச்சயமா நீங்க எல்லாரும் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஈரமாசி ஹெத்தை அப்படிங்கிறவங்க யாரு, இந்த ஹெத்தை பண்டிகை ஏன் கொண்டாடுறாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம என்டையர் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லயே இல்லாத ஒரு பெருமை இந்த ஜெகதலா ஹெத்தை ஃபெஸ்டிவல்ல மட்டும், அதுவும் காரக்குறை கெண்டஹப்பா இங்க மட்டும் ஏன் இந்த குண்டம் இருக்கிறாங்க அப்படிங்கறதுனா இந்த ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் கேட்டு நிச்சயமா நீங்க எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க. பல பேருக்கு இது வந்து ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ, ஒரு vlog-ஆ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஸோ இந்த வீடியோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் இதே மாதிரி அப்படிங்கிறத விட வர மண்டே ஜெகதலால வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவலுடைய கிராண்ட் ஃபினாலே நடக்குது. ஸோ அன்னைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். ரமேஷ். See you. Bye bye.